ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த டுட்டோரியலில் Node.js பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ Node.jsனால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படின்றத இந்த சீரீஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் Node.js? ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு Node.js இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் சர்வர் என்விரான்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, Node.js பார்த்திங்க அப்படின்னா பேக் எண்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஜாவா ஸ்கிரிப்டில் தான் ரன் ஆகும். ஓகேங்களா, இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரோமோட V8 என்ஜின் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் தேவைப்படும். ஸோ அந்த ப்ரௌசரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜின் இருக்கும். ஓகேங்களா, V8 என்ஜின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். க்ரோமோட V8 என்ஜின், க்ரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V8 என்ஜின் இருக்கும். ஸோ அந்த க்ரோமோட V8 என்ஜினை எடுத்து தான் Node.jsஐ பில்ட் பண்ணியிருக்காங்க. C++ இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த Node.jsஐ மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா Node.js அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சர்வர் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நீங்கள் எதுவும் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு நெசசரி கிடையாது. ஓகேங்களா, இது சர்வர் சைடில் ரன் ஆகக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட். ஓகேங்களா, அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஓகேங்களா, நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. தேர்ட் பாயிண்ட், Node.js ரன்ஸ் ஆன் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், மேக் ஓஎஸ் எக்ஸெட்ரா. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா Node.js நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டீங்க, டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், மேக் ஓஎஸ், ஸோ எல்லா ஓஎஸ்லேயும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் இது கம்ஃபர்டபுள் ஆகும். பிகாஸ் இது ஒரு ஸ்டாண்டலோனாக ரன் ஆகக்கூடிய ஒரு சர்வர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா Node.js யூசஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆன் த சர்வர். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒரு Node.js சர்வரை பில்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த Node.js யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட், Node.js இஸ் ஸ்டாண்டலோன் வெப் சர்வர் ரன்னிங் ஆன் க்ரோம்ஸ் V8 என்ஜின். ஸோ ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, இது க்ரோமோட V8 என்ஜின் மூலியமாக இது ரன் ஆகுது. ஸோ இது ஸ்டாண்டலோனாக ரன் ஆகும். ஸோ இதுக்கு வேறு எந்த ஒரு அப்பாச்சி சர்வர், இந்த மாதிரி NGINX இந்த மாதிரி எந்த ஒரு சர்வரும் தேவை கிடையாது. இது ஸ்டாண்டலோனாகவே ஒரு சர்வராகவே ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா, இதுதான் வாட் இஸ் Node.js அப்படின்றது. அடுத்தது, why Node.js? Node.js நாம் ஏன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Node.js யூசஸ் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சிங்க்ரனஸ் அண்ட் அசிங்க்ரனஸ் என்ன அப்படின்றது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சிங்க்ரனஸ் அப்படின்னா இப்போ ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோடிங் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடிங் அதை எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஒரு லைன் இன்கேஸ் எரர் அடிச்சிச்சு அப்படின்னா டோட்டலாக அது எரர் அடித்து நின்றும். ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் ஒரு API கால் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லை பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ரேஷன் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு 1 செகண்ட் ஆகுதுன்னு வைங்களேன். அந்த 1 செகண்ட் வரைக்கும் அந்த லைன்லேயே, அந்த 7th லைன் ஆர் 8th லைன்லேயே பார்த்திங்கன்னா அந்த வெயிட் பண்ணிகிட்ருக்கும் அவுட்புட்டுக்காக அந்த ஃபங்க்ஷன்லேருந்து. ஸோ அது சிங்க்ரனஸ். ஸோ அது வெயிட் பண்ணி தான் நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். பட் அசிங்க்ரனஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அசிங்க்ரனஸாக ரன் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடும், அது அவுட்புட் வருதான்னு வெயிட் பண்ணாது, நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆயிரும், அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பிளாக்கிங் எங்கேயுமே இருக்காது. அதை தான் சொல்ல வராங்க. இது அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு மெயின் ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது Node.js இவ்வளோ பீக்கில் போயிட்டுருக்கிறதுக்கான ஒரு ரீசன். ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட், I/O ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்ட்ரீமிங், இப்போ ஒரு MP4 ஃபைல் இருக்குது, நீங்கள் அதை எடுத்து ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டு, அதாவது அந்த வீடியோ கண்டென்ட்டை ரீட் பண்ணி அது ஸ்ட்ரீம் பண்ணலாம். இப்போ எப்படி ப்ராட்காஸ்டிங் பண்ணுறாங்க, ஸோ அந்த Node.jsலேருந்து நீங்கள் எல்லா கிளைண்ட்டுக்கும், அதாவது ஆங்குலர், ரியாக்ட், HTML எல்லா விதமான கிளைண்ட்டுக்கும் நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம், அதாவது ஸ்ட்ரீம் பண்ணலாம். இப்போ ஒரு MP4 நீங்கள் ப்ளே பண்ணலாம். அது அவங்க லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லை, ஒரு ஃபைல் ஆப்ரேட் பண்ணுறது, இன்புட் அவுட்புட் எல்லாமே மீன்ஸ் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஃபைல் டெலிட் பண்ணுறது, ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணுறது, இது எல்லாமே இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து Node.js எலிமினேட்ஸ் த வெயிட்டிங் அண்ட் சிம்பிளி கண்டினியூஸ் வித் த நெக்ஸ்ட் ரெக்யூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, Node.jsஐ வச்சு நம்ம API சர்வரை நம்ம மேக் பண்ணலாம். ஸோ REST API சர்வர் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அந்த API சர்வரில் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா
ஒரு ரெக்வெஸ்ட் வந்துச்சுன்னா அந்த ரெக்வெஸ்ட்டில் வந்து அவுட்புட் கொடுக்குற வரைக்கும் பிளாக் ஆகாமல் அடுத்த ரெக்வெஸ்ட் இப்போ வந்து ஒரு 10,000 கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன். சேம் டைமில் வந்து ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஏபிஐ வந்து அவுட்புட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாது. ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் கண்டினியூஸாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும், எங்கேயும் பிளாக் பண்ணாது. ஓகேங்களா, இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். ஓகேங்களா, ஈவெண்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங், அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ஹேண்ட்லிங்னு நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ அதாவது இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று. ஸோ ஒரு ரெக்வெஸ்ட் வந்துச்சுன்னா அந்த ரெக்வெஸ்ட்லேயே இருக்காது, அடுத்த ரெக்வெஸ்ட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ரெக்வெஸ்ட் ஆல்ரெடி வந்த ரெக்வெஸ்ட்டுக்கு உண்டான அவுட்புட் எப்போ வருதோ அது அப்போ வந்து அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த சென்ட் பண்ணுற வரைக்கும் அதே ரெக்வெஸ்ட்டில் வெயிட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணாது, அடுத்த ரெக்வெஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தது Node.js ரன் சிங்கிள் த்ரெட்டட் நான் பிளாகிங் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் விச் இஸ் வெரி மெமரி எஃபிஷியன்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங், இது வந்து எங்கேயும் பிளாக் பண்ணாது, நான் பிளாக்கிங்காக போகும். ஸோ சிங்கிள் த்ரெட்டட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு CPU இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து த்ரெட்டு கோருன்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து 4 கோர் 8 த்ரெட்டு சிபியூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டடில் மட்டும்தான் அந்த ஒரு சிபியூவில் ஒரு சிங்கிள் த்ரெட்டட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ 4 கோர் சிபியூ அப்படின்னா 8 த்ரெட் இருக்குன்னா இது வந்து ஒரு த்ரெட்டை மட்டும்தான் எடுத்துக்கும். மீதி 7 த்ரெட்டில் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இது நிறைய மெமரியை வந்து யூஸ் பண்ணாது, உங்கள் சிபியூ வந்து யூஸ் பண்ணாது. ஸோ மெமரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சிங்கிள் த்ரெட்டை வச்சு எப்படி மல்டிபிள் ரெக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த நான் பிளாக்கிங் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் தான் ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஈவெண்ட் லூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு வந்து டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, அடுத்தது வந்து டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த Node.js வச்சு ஏபிஐ சர்வர் க்ரியேட் பண்ணலாம், ஸ்ட்ரீமிங் சர்வர் க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஈவன் வந்து நான் டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணணும், இப்போ வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ஃபார்ம் சப்மிஷன் வாங்கி ஒரு டேட்டாவை வாங்கிட்டு அதை வந்து நான் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்கேஸ் நான் வேணும் அப்படின்னா எடுத்து ரிட்டன் வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா ரீட் பண்ணி அந்த டேட்டாஸை வந்து டேட்டாபேஸ்லேருந்து ரீட் பண்ணி மறுபடியும் நான் கொடுக்கணும். இன்கேஸ் வந்து டேட்டாபேஸில் இருக்கிற வந்து டேட்டாவை வந்து நான் அப்டேட் பண்ணணும், ஒரு நேமை வந்து அப்டேட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும், டெலிட் பண்ணணும், எடிட் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும், ஆட் பண்ணணும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த Node.jsல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். MySQL யூஸ் பண்ணலாம், MongoDB யூஸ் பண்ணலாம், PostgreSQL யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இந்த Node.jsல வந்து டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இப்போது இதில் வந்து நீங்கள் வந்து ஓவராலாக தெரிஞ்சுக்க வேண்டியது Node.jsனால் என்ன, வாட் இஸ் Node.js, ஏன் Node.js யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ டுட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக போகிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நல்லா படித்து வந்து தான் மேலே போகணுமான்னு கிடையாது, நீங்கள் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாலே கண்டிப்பாக மேலே போகலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.